வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நோயை குணப்படுத்த நாம எடுத்துக்கிற மருந்துகளே நம்ம உடம்புல குணப்படுத்தவே முடியாத ஒரு புது நோயை உருவாக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்ல. இன்னைக்கு இந்தியால நாம சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு நிஜமான ரொம்ப பெரிய அபாயம். நம்மள பாதுகாக்க வேண்டிய மருந்துகளே நமக்கு எதிரா திரும்புது. இந்த அதிர்ச்சியான பிரச்சனையை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்க்க போறோம். பாருங்க, இந்த விஷயம் எவ்ளோ சீரியஸா போயிட்டு இருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிரதமரே அவரோட மன் கி பாத் உரையில இத பத்தி பேசினார். ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை நாம தப்பா பயன்படுத்துறதால பாக்டீரியாக்கள் மருந்துக்கே கட்டுப்படாத அளவுக்கு எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிடுதுன்னு ரொம்ப வெளிப்படையா எச்சரிச்சாரு. ஒரு நாட்டோட மிக உயர்ந்த இடத்துலேருந்து இந்த எச்சரிக்கை வருதுன்னா, இது ஏதோ தனிப்பட்ட ஆளோட பிரச்சனை இல்ல, இது ஒரு தேசிய சுகாதார அவசர நிலைன்னு நாம புரிஞ்சுக்கணும். சரி, இவ்ளோ பெரிய சிக்கலான விஷயத்த நாம எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறத? வாங்க, இத நாம 5 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல எப்படி ஒரு மருந்து நோயை உண்டாக்குதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இந்த சூப்பர் பாக்ஸ்னு சொல்ற பயங்கரமான கிருமிகள் எப்படி உருவாகுது, இந்தியால இதோட தாக்கம் என்ன, நாம என்னென்ன தப்புகள் பண்றோம், கடைசியா இந்த பெரிய போராட்டத்துல நாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசி ஆராய்ஞ்சிடலாம். உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். எப்படிங்க மருந்து ஒரு நோயை உருவாக்கும்? இது கேட்கறதுக்கே ரொம்ப முரணா இருக்குல்ல? ஆனா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஏஎம்ஆர், இதைத்தான் செய்யுது. மருத்துவ உலகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு இன்னைக்கு நமக்கே எதிரா திரும்புது. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பாப்போம் வாங்க. பிரச்சனையே இங்கதாங்க ஆரம்பிக்குது. இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாக்டீரியா மாதிரியான கிருமிகளை அழிக்க நாம ஒரு மருந்தை உருவாக்குறோம். ஆனா அந்த கிருமிகள் அந்த மருந்துக்கு எதிரா ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிக்குது. அதனால நாம மருந்த சாப்பிடும்போது அந்த கிருமிகள் சாகிறதுக்கு பதிலா தங்களையே மாத்திக்கிட்டு, ஓ, இந்த மருந்து இப்படிதான் தாக்குதா, சரி இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கிட்டு அந்த மருந்து கிட்ட இருந்து தப்பிச்சிடுது. விளைவு, மருந்து வேலை செய்யாது, கிருமிகள் பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த சூப்பர் பவர் கிருமிகளுக்கு எப்படி கிடைக்குது? நம்ம உடம்புக்குள்ளேயே இந்த சூப்பர் பக்ஸ்னு சொல்ற சூப்பர் கிருமிகள் எப்படி உருவாகுது? இந்த அமைதியான எதிரி எப்படி பிறக்குதுங்கிற அறிவியலை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். முதல்ல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பாக்டீரியாக்களை கொல்றதுக்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள். ஏன்னா பாக்டீரியாவுக்குன்னு தனியா ஒரு செல் சுவர் இருக்கும். இந்த மருந்துகள் அந்த சுவரை உடைச்சு அதை அழிச்சிரும். ஆனா நமக்கு வர்ற சாதாரண சளி, காய்ச்சல், கோவிட், டெங்கு இதெல்லாம் வைரஸால வருது. வைரஸ்களுக்கு அப்படி செல் சுவர் கிடையாது. அது உயிர் வாழ நம்ம உடம்பு செல்லை தான் பயன்படுத்தும். அதனால ஆன்டிபயாட்டிக்கால வைரஸை ஒண்ணுமே பண்ண முடியாது. வைரஸ் காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறது திருடனை பிடிக்க போலீஸ் அனுப்பாம தீயணைப்பு வண்டி அனுப்புற மாதிரி தான். சுத்தமா எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்போ ஒரு சூப்பர் பக் எப்படி பிறக்குதுன்னு படிப்படியா பார்க்கலாம். கற்பனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சளி குடிச்சிருக்கு, அது ஒரு வைரஸ் தொற்று. ஆனா நீங்க பாட்டுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிறீங்க. முதல்ல என்ன நடக்கும்? அந்த மருந்து உங்க உடம்புல இருக்கிற நன்மை செய்யற பாக்டீரியாக்களையும் ரொம்ப வீக்கா இருக்கிற பாக்டீரியாக்களையும் கொன்னுடும். ஆனா இயற்கையாவே சில பாக்டீரியாக்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மருந்த தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுங்க இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிடும். இப்ப பாருங்க, போட்டிக்கு வேற பாக்டீரியாவே இல்லாததால தப்பிச்ச அந்த ஒரே ஒரு ஸ்ட்ராங்கான பாக்டீரியா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பெருகி ஒரு முழு எதிர்ப்பு சக்தி கொண்ட படையையே உருவாக்கிடும். இப்படிதான் ஒரு சூப்பர் பக் பிறக்குது. இதோட கடைசி விளைவு என்ன தெரியுமா? அவ்வளவுதான். நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தாலையும் கட்டுப்படுத்த முடியாத, ஜெயிக்கவே முடியாத ஒரு சூப்பர் கிருமிய, சொல்லப்போனா ஒரு அரக்கனை நம்மளோட தப்பான பழக்கத்தால நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம உருவாக்கிட்டோம். இது ஒரு அமைதியான ஆனா ரொம்ப ரொம்ப கொடிய எதிரி. இது ஏதோ ஒருத்தர் 2 பேரோட பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு தேசத்தோட சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அவசர நிலை. அதிகமான மக்கள் தொகை, டாக்டர் கிட்ட போகாமலே சுலபமா மருந்துகள் கிடைக்கிறது, போதிய விழிப்புணர்வு இல்லாததுன்னு பல காரணங்களால இந்தியா இந்த ஏஎம்ஆர் பிரச்சனையோட மையமா மாறிடுச்சு. அதனால இதோட தாக்கமும் இங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நம்பர்ஸை பாருங்க, தலை சுத்திடும். உலகத்திலேயே ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அதிகமா பயன்படுத்துற நாடுகள்ல இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. 2000ல இருந்து 2015க்குள்ள வெறும் 15 வருஷத்துல நம்ம ஆன்டிபயோட்டிக் பயன்பாடு 103% அதிகமா இருக்கு. அதாவது 2 மடங்குக்கு மேல. இது எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னு காட்டுது. இந்த மிதமிஞ்சிய பயன்பாடு பொதுமக்களோட மட்டும் நிக்கல, நம்ம ஹாஸ்பிட்டல்கள்லயும் இது பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற 10 நோயாளிகள்ல 7 பேருக்கு, அதாவது 70% பேருக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கப்படுது. சில சமயம் இது அவசியமா இருக்கலாம், ஆனா பல நேரங்கள்ல இது தேவையில்லாத பயன்பாடா இருக்கு. இதனால ஹாஸ்பிட்டல்களே சூப்பர் பக்ஸ் உருவாகிற இடமா மாறிடுமோங்கிற பயம் வருது. இதோட விளைவுகள் வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, அவை உயிர்கள்.
உலக சுகாதார அமைப்போட அறிக்கைப்படி 2019 ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் நம்ம இந்தியால 12,70,000 பேர், அதாவது கிட்டத்தட்ட 13 லட்சம் மக்கள் மருந்துகள் வேலை செய்யாததால ஏற்பட்ட பாக்டீரியா தொற்றுகள்ல நேரடியா இறந்து போயிருக்காங்க. நினைச்சு பார்க்கவே எவ்வளவு கொடூரமா இருக்கு. இதோட உண்மையான தாக்கத்தை இந்த லிஸ்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. இங்க இருக்கிற மருந்துகள்லாம் ஏதோ சாதாரண மருந்து இல்ல. நிமோனியா, டைஃபாய்டு மாதிரி கடுமையான நோய்களை குணப்படுத்த பயன்படுத்துற முக்கியமான ஆன்டிபயோட்டிக்கள். உதாரணத்துக்கு கார்பெபனம்ங்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்து இப்ப வெறும் 3% தான் வேலை செய்யுது. அதாவது 100 தடவை இந்த மருந்தை கொடுத்தா வெறும் 3 தடவை தான் அது வேலை செய்யுது. நாம பரவலா பயன்படுத்துற அசித்ரோமைசின் கூட 75% தான் வேலை செய்யுது. நம்மளோட மருத்துவ ஆயுதங்கள் ஒன்னொன்னா மழுங்கி போயிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு பெரிய அபாயகரமான நிலைமைக்கு யார் காரணம்? வேற யாரும் இல்ல, கண்ணாடியில பார்த்தா தெரியும், நாம தான். இந்த நெருக்கடியை உருவாக்குறதுல நாம செய்யற சில பொதுவான அன்றாட தவறுகள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பழக்கமும் சூப்பர் பக்ஸ உருவாக்குற ஒவ்வொரு செங்கல் மாதிரி. உதாரணத்துக்கு, நம்மள நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு டாக்டர் கொடுத்த கோர்ஸை முடிக்காம பாதியிலே நிறுத்துறது. 2 நாள் மாத்திரை போட்டதும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அப்போ உங்க உடம்புல இருக்கிற வீக்கான பாக்டீரியா மட்டும்தான் செத்து இருக்கும். ஸ்ட்ராங்கானதெல்லாம் உயிரோட தான் இருக்கும். நீங்க மருந்தை நிறுத்தினதும் அந்த ஸ்ட்ராங்கான பாக்டீரியாக்கள் வேக வேகமா பெருகி அந்த மருந்துக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கும். அடுத்த தடவை அதே நோய் வரும்போது அதே மருந்து வேலை செய்யாது. இந்த பிரச்சனை நம்மளோட மட்டும் நிக்கலைங்க. இதோட தாக்கம் நம்ம சுற்றுச்சூழல் முழுக்க பரவுது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. கால்நடைகளுக்கு நாம பயன்படுத்துற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அதோட இறைச்சி, பால் மூலியமா நம்ம உடம்புக்குள்ளேயே வருது. ஒரு மோசமான உதாரணம் சொல்லணும்னா, கால்நடைகளுக்கு வலி நிவாரணியா கொடுத்த டிக்ளோஃபெனாக்குங்கிற மருந்து அந்த செத்த மாடுகளை சாப்பிட்ட கழுகுகளோட கிட்னியை செயலிழக்க வச்சு கழுகு இனத்தையே அழிவின் விளிம்புக்கு கொண்டு போச்சு. பாருங்க, நாம செய்யற தப்பு எப்படி ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பையே சீரழிக்குதுன்னு. சரி, இவ்ளோ தூரம் பயமுறுத்திட்டீங்களே, இதுக்கு தீர்வே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். நல்ல செய்தி, தீர்வு இருக்கு. நாம செயலற்று இல்ல. இந்த போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம் வேற எங்கேயும் இல்ல, நம்ம கையிலேயே இருக்கு. தீர்வு பெரிய பெரிய லேப்ல இருந்து வரதை விட நம்மளோட அன்றாட பழக்கத்தை மாத்துறதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஆன்டிபயோட்டிக் ஒரு கத்தி மாதிரி. அதை சரியா பயன்படுத்தினா காய்கறி வெட்டி சமைக்க உதவும். ஆனா அதையே தப்பா பயன்படுத்தினா நம்ம கையே வெட்டிக்கும். ஆன்டிபயோட்டிக்கும் அப்படிதான். அது உயிர் காக்கும் ஒரு கருவி. ஆனா அறிவும் பொறுப்பும் இல்லாம பயன்படுத்தினா அது நமக்கே ஆபத்தா மாறிடும். அப்போ நாம என்னதான் செய்யணும்? ரொம்ப சிம்பிள். ஒரு 5 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டா போதும். இது ஏஎம்ஆருக்கு எதிரான பொன் விதிகள். 1. எப்பவுமே டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். 2. சளி காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் கேட்கவே கூடாது. 3. டாக்டர் எத்தனை நாள் சொன்னாரோ அத்தனை நாளும் உடம்பு சரியானதுக்கு அப்புறமும் மருந்த முழுசா சாப்பிடணும். 4. நீங்களா மெடிக்கல் ஷாப்ல போய் ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிடவே கூடாது. கடைசியா, நீங்க என்னென்ன ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சிம்பிளான விதிகள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். நாம தனிப்பட்ட முறையில செய்யற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய சமுதாய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். உதாரணத்துக்கு, கேரளால ஆபரேஷன் அமிர்த்னு ஒரு திட்டம் இருக்கு. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஆன்டிபயோட்டிக் விக்கிறத தடை செஞ்சிருக்காங்க. இது மாதிரி அரசு எடுக்கிற முயற்சிகளுக்கு நாம ஆதரவு கொடுத்தா நாம எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல அமைப்பை உருவாக்க முடியும். ஆக கடைசியா நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்திருக்கோம். நோய்களுக்கு எதிரா நம்மள பாதுகாக்க வேண்டிய கேடயத்தையே நமக்கு எதிரான ஆயுதமா நாம மாத்திக்கிட்டு இருக்கிறோமா? நவீன மருத்துவத்தோட எதிர்காலம் அரசாங்கம் கையிலையோ டாக்டர் கையிலையோ மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்கு. அடுத்த தடவை நீங்க ஒரு மாத்திரையை கையில எடுக்கும்போது ஒரே ஒரு கணம் யோசிங்க. நீங்க இந்த பிரச்சனையோட ஒரு பகுதியா இருக்க போறீங்களா, இல்ல தீர்வோட ஒரு பகுதியா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.